கலாச்சாரங்கிறது நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க? நீங்கள் என்ன உங்கள் தாத்தாவாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி தாத்தாவாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு 10 தலைமுறை இருக்கலாம், 20 தலைமுறை இருக்கலாம், நூற்றுக்கணக்கான தலைமுறைகள் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் என்ன உங்கள் பரம்பரை, இப்போ நீங்கள் பரம்பரைங்கும் போது உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பரம்பரை அதுவும் சரி. இப்படி இந்த பரம்பரைங்கிறது வைதிகமான பரம்பரை. அது எதுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கா? மற்றதெல்லாம் மாறுறது, குடிசைகள் வீடாக மாறுறது, வீடு வந்து ஃப்ளாட்ஸாக மாறுறது, இன்னும் என்னென்னமோ மாறின்னு இருக்கு. நாம் இருக்கக்கூடிய இடம் மாறுறது, நாம் செய்யக்கூடிய வேலைகள்லாம் மாறுறது, நாம் உத்தியோகத்துக்காக வியாபாரத்துக்காக படிச்சுட்டு இருந்த படிப்புகள்லாம் மாறுறது. ஆனால் இந்த சுக்லாம்பரதரமும் குரு பிரம்மா குரு விஷ்ணுவும் மாறாமல் இருக்குன்னா அது காரணம் என்ன? அவளும் தலையில் கொட்டின்னு தான் இருந்தா, நீங்களும் தலையில் கொட்டிக்கிறேன் எல்லாம் ஒரே தோப்பு காரணம். இது எல்லாமே கண்டினியூ ஆகுது. அப்படி இந்த குரு பக்தியும் தெய்வ பக்தியும் நம்முடைய தேசத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பரம்பரையாக வந்துருக்கு. நாணயங்கள், அதாவது காயின்ஸ் மாறுறது. இப்போ ரூபா நோட்டு இருக்கு, முன்னாடி ஏதோ ஒரு புதுக்கோட்டை காசு இருந்தது, வேற ஏதோ அதுக்கு முன்னாடி இருந்தது, நாணயங்கள்லாம் இருக்கு. ஆனால் நாணயங்கள் மாறுகின்றன, நாணயம் மாறுவதில்லை. அதனால் அதுதான் இந்திய கலாச்சாரம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.